மிஷின் டைட்டாக ஓடுறதுக்கு 2 காரணம் சொன்னேன். ஒன்று, மிஷினில் ஆயில் விடலைன்னா மிஷின் டைட்டாக ஓடும். ரெண்டாவது காரணம் என்னென்னா, மிஷினில் நூல் சிக்குச்சுன்னா மிஷின் டைட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். நான் போன வீடியோவில் மிஷினில் எங்கெங்கே ஆயில் விடணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நான் மிஷினில் எங்கே நூல் சிக்கும், அதை எப்படி நாமளே சுலபமாக கழட்டி எடுக்கலாம், அதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ் பயன்படுத்துகிறேன்னு விவரமாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சின்ன மிஷினை பொறுத்தவரை இந்த வீல் புஷ்லையும் இந்த ஷெட்டில்லையும் மட்டும்தான் நூல் சிக்கும். இந்த 2 பார்ட்ஸ்லையும் நூல் சிக்கிறத நாமளே எப்படி எடுக்கலாம்னு வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்பேர் பார்ட்ஸையும் கலட்டுறதுக்கு என்னென்ன டூல்ஸை நான் பயன்படுத்துகிறேன்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம். ஒரு நார்மல் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்திருக்கேன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயர் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் கட்டிங் பிளேயர் கிடையாது, டெக்னிக்கல் ரீதியாக இதுக்கு பேர் காம்பினேஷன் பிளேயர். நான் ஒரு உட் மேலட் எடுத்திருக்கேன். ஒரு 1 கிலோ எடை கொண்ட சுத்தியல், ஒரு கூர்மையான பஞ்ச், அப்புறம் ஒரு பேரிங் புல்லர். இந்த பேரிங் புல்லர் எங்கே கிடைக்கும்னு நான் வீடியோவில் எண்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செட்டில் ரேஸை கழட்டிக்கிறோம். இந்த செட்டில் ரேஸை கழட்டுறதுக்கு முன்னாடி நீடில் மேலே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் செட்டில் ரேஸை வெளில எடுக்க முடியும். இப்போ நான் இந்த செட்டில் ரேஸை மிஷின்லேருந்து தனியாக எடுத்துக்கிட்டேங்க. செட்டில் ரேஸோட பின்பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சைஸ் ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு முழுவதுமாக கழட்டி எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஸ்க்ரூவை நான் முழுவதுமாக கழட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த ஸ்க்ரூவை முழுவதுமாக கழட்டி எடுத்த பிறகு நம்ம ஸ்க்ரூவிலேருந்து ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸாக நம்ம வரிசையை அடுக்கி வச்சுக்கிடுவோம். நம்ம செட்டிலில் உள்ள எல்லா ஸ்பேரையும் வரிசையாக நம்ம அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம தொடச்ச பிறகு பழையபடி நம்ம செட்டில் ரேஸை அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வளையத்தை பார்க்கணும். இந்த வளையத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு சைடு டேப்பராக இருக்கும். இந்த டேப்பராக இருக்கிற பகுதி மேல் பக்கம் வரணும், ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதி கீழ் பக்கம் வரணும். இந்த மாதிரி நீங்கள் செட்டில் அசம்பிள் பண்ணும்போது டேப்பராக இருக்கிற பகுதி மேல் பக்கம் வரணும். அப்படி டேப்பராக இருக்கிற பகுதி கீழ் பக்கம் வந்தால் ஷெட்டில் ஒழுங்காக சுத்த விடாது, நமக்கு தையலும் ஒழுங்காக விழுகாது. அடுத்தபடி அந்த கிளாம்பு. இப்போ செட்டில் ரேஸை அசம்பிள் பண்ணிட்டோம். நம்ம செட்டில் உள்ளக்க மாட்டாமல் அசம்பிள் பண்ணிட்டோம் நீங்கள் நினைக்கிறீங்க. நம்ம செட்டில் ரேஸை அசம்பிள் பண்ண பிறகு தான் நம்ம செட்டில் உள்ளக்க மாட்டணும். அது எப்படி மாட்டணும்னா, ஒரு விரலை செட்டிலுக்குள்ளே இப்படி விட்டுட்டு நீங்கள் ஒன் சைடாக செட்டில் சுற்றுனீங்கன்னா நமக்கு செட்டில் ரேஸுக்குள்ளே செட்டில் போயிடும். இந்த மாதிரி நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ நம்ம முழுவதுமாக கலட்டி க்ளீன் பண்ண அந்த செட்டில் ரேஸை மிஷினில் ஃபிட் பண்ண போகிறோம். மிஷினில் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஊசியை நல்லா மேலே ஏற்றிக்கிடுவோம். இப்போ நீங்கள் டிரைவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இங்கிட்டு இருக்கும், அதே மாதிரி செட்டிலில் ஒரு பாதி இங்கிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் செட்டில் ரேஸில் நூல் சிக்கியிருந்தா எப்படி கலட்டி க்ளீன் பண்ணி மாட்டுறதுன்னு சொன்னேன். அடுத்தபடியாக நம்ம இந்த வீல் புஷ்ஷில் நூல் சிக்கியிருந்தா எப்படி கலட்டி நூலை வெளியில் எடுக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாப் மோஷன் ஸ்க்ரூவை நம்ம முழுவதுமாக கழட்டிக்கிடுவோம். அடுத்தபடியாக இந்த டாப் மோஷனை நம்ம வெளியில் எடுக்கணும். அதுக்கு இந்த கூர்மையான பஞ்சும் நமக்கு இந்த சுத்தியலும் தேவைப்படும். டாப் மோஷனை முழுவதுமாக நம்ம வெளில எடுத்த பிறகு இந்த டாப் மோஷன் வாசரை நம்ம பத்திரமா எடுத்து வைக்கணும். இப்போ நம்ம இந்த வீலை கழட்டிடலாம். வீலை கழட்டின பிறகு இந்த பாபின் வைண்டரை நம்ம முழுவதுமாக வெளில எடுத்துக்கிடுவோம்.
வீல் புஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒரு காற்று பின் இருக்கும். அந்த காற்று பின்னை அந்த கூர்மையான டூலை வச்சு நம்ம வெளில எடுத்துக்கிடுவோம். இப்போ இந்த காற்று பின்னை வீல் புஷ்லேருந்து நம்ம தனியாக கழட்டிக்கிட்டோம். இப்போ இந்த பேரிங் புல்லரை இந்த வீல் புஷ்ஷில் நம்ம ஃபிட் பண்ணி இந்த வீல் புஷ்ஷை நம்ம தனியாக கழட்ட போகிறோம். இந்த பேரிங் புல்லரை நான் இந்த வீல் புஷ்ஷில் ஃபிட் பண்ணிட்டேன். இந்த பேரிங்கில் உள்ள அந்த பெரிய சைஸ் போல்ட்டை திருக வீல் புஷ் தனியாக வெளில வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த பேரிங் புல்லரை யூஸ் பண்ணி இந்த வீல் புஷ்ஷை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டேன். உள்ளக்க பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நூல் சிக்கியிருக்குன்னு. இந்த நூலை நான் ஒரு ஊசியை வச்சு நான் வெளில எடுக்கிறேன். இப்போ நான் அந்த வீல் புஷ்ஷுக்குள்ளே சிக்கியிருந்த அந்த நூலை முழுவதுமாக வெளில எடுத்துட்டேன். அடுத்தபடியாக நம்ம ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை வச்சு சுற்றினா மிஷின் இந்த மாதிரி ஃப்ரீயாக ரன் ஆகணும். அப்படி ஃப்ரீயாக ரன் ஆகும்போது திரும்ப ஒருக்கா டைட்டாக இருந்துச்சுன்னா உள்ளக்க நிறைய நூல் சிக்கிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்த வீல் புஷ்ஷை மெயின் பாரில் திரும்ப ஒருக்கா சேர்க்க போகிறோம். அந்த வீல் புஷ்ஷை மெயின் பாரில் சேர்க்கறதுக்கு இந்த சுத்தியலை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த சுத்தியல் இரும்பு. நீங்கள் இரும்பை வச்சு இந்த இடத்த அடிச்சிங்கன்னா உள்ளக்க இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் உடைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மரக்கட்டை சுத்தியலை பயன்படுத்தணும். இந்த மரக்கட்டை சுத்தியலுக்கு பேர் வந்து வுட் மெலட். இதே பிளாஸ்டிக்கில் இருந்துச்சுன்னா பிளாஸ்டிக் மெலட்டுன்னு அர்த்தம். இப்போ நான் அந்த வீல் புஷ்ஷை பழையபடி மெயின் பார்லேயே சேர்த்துட்டேன். இந்த காற்று பின்னை நம்ம வீல் புஷ்ஷில் இருக்கிற அந்த ஓட்டையில் விட்டுருவோம். இப்போ பழையபடி நம்ம பால் மெயின்லேருந்து ஆரம்பிப்போம். பால் மெயின் ஃபிட் பண்ண பிறகு இந்த வீலை நம்ம அசம்பிள் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீலை விசிலில் அசம்பிள் பண்ணிட்டேன். மிஷினை லேசாக சுற்றும் போதே எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுதுன்னு நீங்கள் வீடியோவில் நல்லா பார்க்குறீங்க. அடுத்தபடியாக இந்த டாப் மவுண்டன் வாஷர் கட் பண்ணு. இந்த கூர்மையான பஞ்சை வச்சு நம்ம பழையபடி டைட் வச்சுக்கிடுவோம். நம்ம வழக்கம் போல் கழட்டின இந்த டாப் மவுண்டன் ஸ்க்ரூவை நம்ம மிஷின்லேயே மாட்டிக்கிடுவோம். இப்போ நான் மிஷினில் உள்ள வீல் புஷ்ஷில் நூல் எப்படி சிக்கிருந்துச்சு அதை எப்படி எடுக்கலாம்னு நான் தெளிவாக உங்களுக்கு சொன்னேன். மிஷினில் உள்ள அந்த வீல் புஷ்ஷை கலட்டுறதுக்கு இந்த பேரிங் புல்லரை யூஸ் பண்ணி நான் எளிமையாக கலட்டி எப்படி நூலை எடுத்துன்னு நீங்கள் பார்த்தீங்க. இந்த பேரிங் புல்லரை நான் சென்னை பேரிஸ் கார்னரில் தான் வாங்கினேன். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். சின்ன மிஷினில் எங்கெங்கே நூல் சிக்கும் அதை எப்படி எடுக்கலாம் நான் சொன்னேன். என்னோடய அடுத்த வீடியோவில் பெரிய மிஷினில் எங்கெங்கே நூல் சிக்கும் அந்த நூலை நம்ம எப்படி நம்ம கலட்டி க்ளீன் பண்ணி எடுக்கலாம், செட்டில் டைமிங் எப்படி வைக்கிறதுன்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.